சட்டமன்ற தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. தற்போதைய ஆட்சியில விலைவாசி உயர்வு, வரி உயர்வு இதனால மக்கள் ரொம்பவுமே அவதிக்குள்ளாகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அதிமுக ஆட்சி அமைத்தா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பட்டதாரிகள் பதிவு செஞ்சிருந்தா அவங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2,000 வழங்கப்படும் அப்படின்னும், 12ஆம் வகுப்பு படிச்சவங்க பதிவு செஞ்சிருந்தா அவங்களுக்கு ரூபாய் 1,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீன்பிடி தடை காலங்கள்ல உதவித்தொகை ரூபாய் 8,000 10,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இனி ஆண்டுதோறும் ரூபாய் 1,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைத்தறி நெசவாளர்களுக்கு மின்சாரம் 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசைத்தறி நெசவாளர்களுக்கு மின்சாரம் 1000 யூனிட்ல இருந்து 1,400 யூனிட்டாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடைபாதையில வியாபாரம் பண்றவங்களுக்கு கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இந்த வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரியோ நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.